வெறும் 500 ரூபா வச்சுட்டு பெங்களூர்ல எங்கெல்லாம் சுத்தலாம், எங்கெல்லாம் சாப்பிடலான்னு இந்த மாதிரி லோ பட்ஜெட் ட்ரிப் வேணும்னா என் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்க எந்த ஊரா இருந்தாலும் சரி, நைட்டு பஸ்ஸை பிடிச்சி காலையில பெங்களூர் வந்துருங்க. நீங்க இறங்கின பஸ் டிபார்ட்ல இருந்து பக்கத்திலேயே கேஆர் மார்க்கெட் இருக்கும். அங்க போயிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு அந்த மார்க்கெட்டுக்கும் பக்கத்திலேயே இந்த மாதிரி பெரிய பெரிய இட்லி வடைலாம் வச்சு கொடுப்பாங்க. கூட புதினா ரைஸும் கொடுப்பாங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 50 ருபீஸ் கழிச்சு அங்கிருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்தீங்கன்னா டிப்பு சுல்தான் பேலஸ் வந்துடும். அங்க அப்படியே சுத்தி பார்க்கவே உங்களுக்கு 1 மணி நேரம் ஆயிடும். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 20 ரூபா. அங்க இருந்து 50 ரூபாய்க்கு ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சிங்கன்னா அவங்க டைரக்டா அழைச்சிட்டு வந்து விடுற ஸ்பாட் பொட்டானிக்கல் கார்டன். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஒரு ஆளுக்கு 50 ருபீஸ் கொடுத்துட்டு உள்ள போனீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு செம்ம சில்லான ஒரு வைபை கிரியேட் பண்ணும். அந்த இடத்த சுத்தி பார்க்கறதுக்கே உங்களுக்கு 3 மணி நேரம் ஆகும். அங்க இருந்து 50 ரூபாய்க்கு ஷேர் ஆட்டோ பிடிச்சிங்கன்னா டைரக்டா அவங்க அழைச்சிட்டு போய் விடுற ஸ்பாட் லூலு. உள்ள என்ட்ரி கொடுத்த உடனே இருக்கிற எல்லா டயர்டும் போயிடும். அப்படியே மேல இருக்கிற ஃபுட் கோர்ட்டு போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை ஆவரேஜா 150 ருபீஸ்க்கு சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் 6 மணிக்கு மேல 50 ரூபாய்க்கு ஆட்டோவை பிடிச்சி பஸ் டிபார்ட்டுக்கே வந்து இறங்கிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெங்களூர்ல உள்ள ஹைலைட்ஸான பாதுஷா, பானிபூரிலாம் நீங்க சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் கையில இருக்கிற 80 ருபீஸையும் காலி பண்ணிட்டு சந்தோஷமா வீடு போய் சேருங்க. ஒன் டே ட்ரிப்பா வெறும் 500 ரூபா வச்சுட்டு பெங்களூரே சுத்தலாம்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரி பட்ஜெட்டான ட்ரிப் வேற எந்த ஊருக்கு வேணும்னு மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்காக அங்க போய் நான் வீடியோ போடுறேன். அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க கைஸ்.